ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு முகநூலில் நம்ம கவிஞர் இசையோட ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதையை படித்தபோது அது பல பேரை கேள்விக்குள்ளாக்குது. அந்த மாதிரி ஒரு கவிதை. அந்த கவிதையை குறித்து இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். எப்படி ஆயினும் சத்தியம் தோற்பதில்லை. இதை சொன்னபோது என் நெஞ்சம் விம்மியது, கண்கள் கலங்கின, முஷ்டி தானாகவே விண்ணை முட்டியது. என்னையா அழைத்தா என்று கேட்டு என்னை நோக்கி சத்தியங்கள் எழுந்து வந்தன. வெள்ளையில் கருப்பில், கருப்பு வெள்ளையில், பழுப்பில், ஆரஞ்சில், ஊதாவில், கலக்கவே முடியாத கலவைகளில் வானவெளியின் நிறத்தில் கூட ஒன்று இருந்தது. என்னையா அழைத்தாய்? இந்த முறை கொஞ்சம் சத்தமாக கேட்டன. நான் அதைவிட சத்தமாய் அண்ணாந்து கூவினேன். எப்படியாயினும் ஏதோ ஒரு சத்தியம் தோற்பதில்லை. அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு தத்துவம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது சத்தியம் தோற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உண்மை எப்போவுமே ஜெயிக்கும். இப்போ ஏதாவது ஒரு சம்பவம், என்ன சம்பவம் நடந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், ஆனால் உண்மை ஒரு நாள் ஜெயிக்குண்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சம்பவம் நடந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ முன்னோர்கள் அது ஒரு வலுவான வார்த்தை, சும்மா சொல்கிறது கிடையாது. சத்தியம் தோக்காது அப்படிங்கிறது அது ஒரு வலுவான வார்த்தை, அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மை இது உண்மையா அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆக வைக்கிது நம்மளை. எது உண்மை எது பொய், உண்மையிலே இது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள வருது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மகிட்ட சொல்லப்படுறது எல்லாமே உண்மையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள், இந்த கவினோட ஆணவ கொலை, அவர் அஜித்தோட லாக்அப் டெத்து, ரித்தன்யாவோட தற்கொலை, பாலியல் வன்கொடுமைகள், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த நியூஸ் பரவுது, கொஞ்ச நாள் நம்ம ஷேர் பண்ணுறோம், வைக்கிறோம், அதை கேள்விப்படுறோம். அப்படிங்கல ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. மேபி இந்த சம்பவங்களை எடுத்துக்காட்டா கூட கவிதை அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் இதை நம்ம பொதுப்படையாகவும் பார்க்கலாம். இதை பொதுப்படையாக தான் பார்க்கணும். பட் கவிஞர் இந்த சம்பவங்களை கவனித்து கூட இந்த கவிதையை அவர் எழுதியிருக்கலாம். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அதை பற்றி ஒரு பரபரப்பாக, அதாவது சில ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், பிரபலங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை, அவங்கவுங்க கருத்துக்களை நம்மகிட்ட சொல்லிட்டு போவாங்க. பட் பொது ஜனங்க மத்தியில் ஒரு கேள்வி வரும், எது உண்மை? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அந்த குவாட்ஸ் மேலே, அதாவது சத்தியம் தோற்பதில்லைன்ற தத்துவத்து மேலே நமக்கு ஒரு சந்தேகம் எழுது. அந்த தத்துவத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிட்டு, இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போகுது, எல்லா கேஸுமே நீதிமன்றம் வரைக்கும் போகுது, இறுதி தீர்ப்பு வரைக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த இறுதி தீர்ப்பும் உண்மைதானா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுதான் கவிஞர் இந்த இடத்துல சொல்றாரு. வெள்ளையில் கருப்பில், கருப்பு வெள்ளையில், பழுப்பில், ஆரஞ்சில், ஊதாவில், கலக்கவே முடியாத கலவைகளில் வானவெளியின் நிறத்தில் கூட ஒன்று இருந்தது. ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு மாதிரி வண்ண வண்ணமாக சொல்கிறாங்க. 10 சத்தியத்தில் ஏதாவது ஒன்று சத்தியமாக இருக்கும். பட் அதுவும் உண்மையாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மையை ஆக்கிடலாம், கரெக்டு தானே? ஒரு 10 பேர் சேர்ந்தா ஒரு பொய்யை உண்மையாக்கிடலாம். இப்போ சிபிசிஐடிலாம் வச்சு குற்றப்பத்திரிக்கை வெளியிடுதாங்க. அப்போ அதுவும் உண்மையானு நமக்கு தெரியாது, அப்படி தானே? ஏன்னா அது என்ன கலர் நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே உண்மை பல கலரில் இருக்குல்ல. கடைசியில் உண்மையே வெளியே படா ஒரு வழியாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டானுங்களாங்கிற எட்டி பார்க்குற அளவுக்கு மாறி இருக்கு.
அதுதான் இந்த கவிதையில் வந்து சொல்லுது. உண்மை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உண்மை வந்து கிடையாது. உண்மைக்கே எது உண்மைன்னு குழப்பம் வர மாதிரி இந்த குவாட் வந்து இருக்குது. சத்தியம் தோற்பதில்லை, உண்மை வந்து ஜெயிக்கும் அப்படின்ற குவாட் வந்து இப்போ வந்து இருக்குது. ஆனால் உண்மை வந்து ஒன்று தானே இருக்க முடியும். பல கலர் கலராக இருக்க முடியும், வண்ண வண்ணமாக இருக்காதுல்ல. உண்மை வந்து ஒன்று தான் இருக்க முடியும். பட் அதுவும் எதுன்னு நமக்கு தெரியாது. அதாவது சான்றோர்கள் நமக்கு சொன்ன தத்துவங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதான் வாழ்வியல் யதார்த்தமும் கூட. இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மை தோற்பதில்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே உடஞ்சி போயிட்டலாம். இதன் மூலயமா நான் என்ன நினைக்கிறேன், தயவுசெய்து உண்மையை உண்மையாக சொல்லுங்கடா.